ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். உண்மையிலேயே பணக்காரன் அப்படின்னா யார்? நிறைய பணம் வச்சுருக்கிறவங்களாம் பணக்காரன் கிடையாதுங்க. எவ்வளோ பணம் வச்சுருக்கோமோ அந்த வச்சுருக்கிற பணத்துலேருந்து எவ்வளவு அடுத்தவர்களுடைய நலனுக்காக நம்ம தானமாக தர்மமாக வழங்குகிறோமோ அதை வைத்து தான் ஒரு மனிதன் பணக்காரனா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு ஒரு ஆள்கிட்ட 20 கோடி ரூபா பணம் இருக்குது. 20 கோடி ரூபா பணத்தை வச்சுருந்தாலும் கூட அவர் கொடுத்த அந்த தானத்தினுடைய அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10,000 உதாரணத்துக்கு. இன்னொரு உதாரணத்தில் ஒருவர்கிட்ட ஜஸ்ட் 1 லட்ச ரூபா தான் இருக்குது. 20 கோடியும் 1 லட்சமும் நீங்களே வித்தியாசம் உணர முடியும். அந்த 1 லட்சம் ரூபாயிலேருந்து 40,000 ரூபாய் அவர் அடுத்தவருடைய நலனுக்காக தானமாக தர்மமாக வழங்குகிறாரு. இப்போ யார் பணக்காரங்க இந்த ரெண்டில்? நம்ம உடனே என்ன சொல்லுவோம்? 20 கோடி ரூபா வச்சுருக்கிறதாங்க பணக்காரர். அவர்கிட்ட 20 கோடி ரூபா இருக்குங்க, இவர் 1 லட்ச ரூபா வச்சுருக்காரு. கண்டிப்பாக 1 லட்ச ரூபா வச்சுருக்கிற ஒரு பணக்காரன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக 20 கோடி ரூபா வச்சுருக்கிறது தான் பணக்காரர் இல்லைங்க. கண்டிப்பாக 1 லட்ச ரூபா வச்சுருக்கிறது தான் பணக்காரர். இந்த உதாரணத்தில் என்ன காரணம்னா, 20 கோடி ரூபா வச்சுருந்தாலும் அவர் 10,000 ரூபா தான் அதுலேருந்து தான தர்மம் பண்ணுறதுக்கு மனசு இருந்திருக்கு. பர்சன்டேஜ் எப்படி பார்த்தோன்னு வச்சுங்களேன், 0.005%. 1% கூட இல்லைங்க, டெசிமல்ஸில் வருது. ஆக்சுவலாக நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ். 1% கூட ஒரு வச்சுருக்கிற அமௌண்ட்லேருந்து தான தர்மம் பண்ணல, மனசு வரல. ஆனால் 1 லட்ச ரூபா வச்சுருக்கிறவர் அவர் வச்சுருக்கிற பணத்துலேருந்து 40%, 40,000 ரூபாயை அடுத்தவர்களுடைய நலனுக்காக தான தர்மமாக வழங்கிவிட்டார். கண்டிப்பாக 1 லட்சம் அந்த மனசு தான் பணக்காரருக்கான மதிப்பீட்டை, அந்த மதிப்பை அளவீடு செய்யும் ஒரு விஷயம். வச்சிருக்கிற பணத்துலேருந்து எந்த அளவுக்கு மனசு தாராளமாக மனமும் அடுத்தவர்களுடைய நலனுக்காக வாரி வழங்குகிறோமோ அதை வச்சு தான் ஒருவனுடைய பணக்காரனா இல்லையாங்கிறது தீர்மானிக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு 2 உதாரணம். ஒன்று அம்பானி, அதானி அவங்களாம் எடுத்துங்க. இன்னொரு பக்கம் டாட்டாவை எடுத்துங்க. அம்பானியுடைய சுத்த மதிப்பு 8 லட்சம் கோடிங்க. டாட்டாவுடைய சுத்த மதிப்பு ரொம்ப கம்மி, கம்பேரே பண்ண முடியாது. ஆனால் யார் பணக்காரங்கன்னா கண்டிப்பாக டாட்டா தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், அம்பானியுடைய மதிப்பு சொத்து மதிப்பு 8 லட்சம் கோடி இருக்குது இல்லைங்களா? அது அவங்க பணம் பொருளீட்டுறதுல நிறைய ஆர்வம் காட்டுறவங்க. ஆனால் டாட்டா சம்பாதிச்ச எல்லா இன்கம்லையும், வருமானத்துலேருந்து 60% அடுத்தவர்களுடைய இந்தியாவுடைய ஏழை குழந்தைகளுடைய நலனுக்காக வாரி வாரி வழங்குறவங்க. ஓகேங்களா? கொடை வள்ளல் அப்படிங்கிறதுக்கான உதாரணம். அப்போது இதுவரைக்கும் டாட்டா அவர்கள் வாரி வழங்கியிருக்கின்ற அந்த தானம் மட்டுமே இப்போ நம்ம அம்பானி வச்சிருக்கிற 8 லட்சம் கோடிக்கு அதிகமானதாங்க. அப்போ யார் பணக்காரர்கள்? உங்களுக்கே தெரியும். எகெயின், பணக்காரர் அப்படிங்கிறது நம் மனதில் இருக்கிறது, வைத்திருக்கின்ற அந்த கரன்சி நோட் பணத்தில் இல்லைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங்.